வெல்கம் டு கதை வாய்ஸ். தளபதி விஜய் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு சனிக்கிழமை ஒவ்வொரு நாளைக்கு 2 மாவட்டங்களை சந்திக்கிறாரு. இதுக்கு முன்னாடி 3 மாவட்டங்களை சந்திக்கிற மாதிரி பிளான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிசம்பர் 20 சுற்றுப்பயணம் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல. இப்போது 2026 இப்போ 21 வரைக்கும் சுற்றுப்பயணத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 3 மாவட்டங்களை சந்திக்கிற மாதிரி பிளான் இருந்துச்சு. கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால போக்குவரத்து இடையே மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அதை குறைச்சிட்டு ஒவ்வொரு நாளைக்கு 2 மாவட்டங்களை சந்திக்க மாதிரி பிளான் வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அதனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிரச்சாரம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த மாதம் 27ஆம் தேதி கரூர், நாமக்கல் 2 மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போகிறாரு. நாமக்கலுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. கரூர் நிலைமை என்ன தெரியல. கரூர் முக்கியமான புள்ளியோட கோட்டை. அந்த கோட்டையில் இப்போ தளபதி கோட்டையை போட போகிறாரு. ஏன்னா இப்போவே பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. அது செந்தில் பாலாஜி கோட்டை மீம்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே அது செந்தில் பாலாஜி கோட்டையா இல்லை தளபதி கோட்டையை போட போகிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சம்பவம் இருக்குது. 2021 வரைக்குன்னா அதுக்கப்புறம் இன்னும் 1 மாதத்தில் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் தளபதி பிரச்சாரம் பண்ணுவார். அதுக்கு மறுபடியும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பிரச்சாரம் பண்ணுவார். இனி தேர்தல் திருவிழா தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். சம்பவம் பயங்கரமாக சூடு பிடிக்குது. மக்கள் வரவேற்பு காரணம் பார்த்திங்கன்னா மாற்றத்துக்கான வரவேற்பு தான். தளபதி விஜய் தான் முதல்வராகனு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. என்னென்னா 2 கட்சிகள் மாற்றி ஆண்டாச்சு, வெறுத்து போயிட்டாங்க. அந்த அதிருப்தி காரணமாக தான் இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்குது தளபதி விஜய்க்கு. அதை நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. ரசிகர் கூட்டம் ஓட்டா மாறுதான்னு நம்ம தேர்தல் முடிஞ்ச காலம் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக தளபதி விஜய் தான் ஆட்சியை பிடிப்பார். அவர் தலைமையில் தான் கூட்டணி வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். சம்பவம் இருக்குது.